சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருட்களின் விலை, மின்சார கட்டணங்களும் உயர வாய்ப்பு. ஒரே நாளில் இலங்கை செல்லும் மாலைதீவு மற்றும் ரஷ்ய உயர்மட்ட பிரதிநிதிகள், ஒப்பந்தங்களும் கையெழுத்திட திட்டம். போதைப் பொருட்களுடன் கைதாக்கிய 22 பிக்குகளும் விளக்கமறியல். இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் வழிநடத்திய பிக்கு. இலங்கையில் சீன மோசடி மையத்திற்கு அரக்கு முத்திரை. பெண் ஒருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது. யாழில் வாழ்வெட்டு சம்பவம், துண்டாக்கியுள்ள பெண் ஒருவரின் 2 விரல்கள். இந்தியாவின் சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை. தமிழகத்தில் பாரிய எதிர்பார்ப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருட்களின் விலை நேற்றைய தினம் நள்ளிரவில் இருந்து மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்றைய தினம் நள்ளிரவில் இருந்து அனைத்து எரிபொருட்களின் விலைகளையும் உயர்த்தியுள்ளது. இதன் அடிப்படையில் ஒக்டைன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 470 ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 458 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 265 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உலக சந்தையில் நிலவும் அசாதாரண நிலைமைகள் காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலை சிறிதளவு உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 96% சாதாரண நுகர்வோரை அது பாதிக்காத வகையில் அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் மானியத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். மாலைதீவு ஜனாதிபதி முகமட் முயிஸ் மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர். இதன் பொழுது மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன. இதேவேளை இலங்கை மற்றும் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சுக்கிடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை எட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முகமட் முயிசு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைதீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. மாலத்தீவு ஜனாதிபதியின் இந்த வருகையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்றைய தினம் விஜயம் செய்ய உள்ளது. இந்த விஜயத்தின் பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதாரத்துறை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சர் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுடன் கலந்துரையாடலை நடத்துவார் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிகமாக ரஷ்ய சுகாதார அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதோடு நாளை தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவப்படம் ஆகியவற்றுக்கும் விஜயம் செய்ய உள்ளார். இன்று வருகை தரும் ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தில் இருந்து போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள 22 பௌத்த பிக்குகளும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடத்தலை வழிநடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்கு ஒருவர்
இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட குறித்த 22 தேர்தல்களையும் வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது 112 கிலோகிராம் போதைப்பொருளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அமிதானந்த் என்ற தேரர் ஒருவரை இந்த கடத்தலை வழிநடத்தியிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. களுத்துறை பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்ட அவர் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். குறித்த தேரரின் வழிகாட்டலில் இதற்கு முன்னர் போதைப்பொருள் கடத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இவருக்கு உதவியாக இருந்த நபர் ஒருவர் அத்துருகிரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் சந்தேக நபர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்த பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி உருத்திர பசுபதி மயூரதன் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கேட்போர் கூடத்தில் நேற்று தினம் மாலை இடம்பெற்ற விசேட நிகழ்வில் அவர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக் கொண்டார். குறித்த நிகழ்வில் நீதிபதிகள், சட்டத்தணிகள், வைத்தியர்கள், காவல்துறை அதிகாரிகள் என்று பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை வைத்தியர் மயூரதன் ஒரு சிறந்த சட்ட வைத்திய அதிகாரி ஆவார். இவர் சட்ட மருத்துவத்துறையில் ஆற்றிய பணிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு விசாரணைகளில் வழங்கிய மருத்துவ தெளிவுகள் மூலம் நன்கு அறியப்பட்டவர். அவரது தலைமையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தல், இளம் மருத்துவர்களுக்கான பயிற்சிகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையதளத்தினூடாக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவர் உள்ளிட்ட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலான மத்திய ஊழல் ஒழிப்பு படைப்பிரிவு மற்றும் தலங்கம காவல்துறையினர் ஊழல் ஒழிப்பு பிரிவு என்பன இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். தலங்கம கொஸ்வத்த பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணனிகள், 37 டெப் கணனிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடனும் அந்த வீடு காவல்துறையால் அரக்கு முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் 3 மாத கால சுற்றுலா நுழைவு விசைவு மூலம் இலங்கைக்கு சென்று இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இணையதளம் ஊடாக சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டனரா அல்லது ஊடுருவற்காரர்களாக செயற்பட்டார்களா அல்லது வேறு ஏதும் இணையதள குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைக்காக குறித்த கணனிகள் மற்றும் கைபேசிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் மேலும் 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் 6ஆம் நாளான நேற்றைய தினம் இந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள 2 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து செம்மணி புதைக்குழியில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 246 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் அடையாளம் காணப்பட்டவற்றில் இதுவரை 243 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 3 எலும்புக்கூடுகள் இன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்துக்கு இடமான கருப்பு நிற மண் சேகரிக்கப்பட்டு தற்போது உலரவிடப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து மாதிரிகள் பெறப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அத்துடன் புதைக்குழிக்குள் மரத்திலான பெட்டி போன்ற உருவம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நாளைய தினம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 20 வருடங்களாக குத்தகை அடிப்படையில் நடத்தப்பட்டு வந்த மகிந்தானந்த அறக்கட்டளையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் தொடருந்து திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தொடருந்து திணைக்களத்துக்கு சொந்தமான காணியில் இயங்கி வந்த மகிந்தானந்த அழுத்கமகி அறக்கட்டளை மற்றும் அதை சூழ உள்ள நிலப்பகுதியை 1 மாத காலத்துக்குள் மீண்டும் திணைக்களத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று காலை தொடருந்து திணைக்கள அதிகாரிகளிடம் குறித்த கட்டடங்கள் மற்றும் காணியை மீள ஒப்படைக்கும் நடவடிக்கையை மகிந்தானந்த அறக்கட்டளையின் செயலாளர் ஜாமிக தர்மதிலக மேற்கொண்டார். எதிர்காலத்தில் இந்த நிலத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் பொதுச்சந்தை நிலமாகவும் ஏனைய நிறுவனங்களின் பயன்பாட்டுக்காகவும் வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முதலிய கோயில் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தின் போது பெண்ணொருவரின் 2 விரல்கள் துண்டாகியுள்ளன.
சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அயல் வீட்டு இளைஞருக்கும் குறித்த பெண்ணின் குடும்பத்திற்கும் இடையில் முரண்பாடு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்று தினம் வேலை முடித்து வந்தபோது அவரை வழிமறித்து அவரின் துவிச்சக்கர வண்டியை குறித்த இளைஞன் பறித்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய மனைவிக்கு கூறிய நிலையில் மனைவி குறித்த இளைஞனுடன் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த இளைஞன் அந்த பெண் மீது வாழ்வீட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். வாழ்வீட்டில் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரிந்து சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் சிறுமியின் தாய்வழி உறவினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமியின் தாய்வழி உறவினரான இளைஞர் ஒருவரால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர் பாலியல் நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ள நிலையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவரை 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் வாக்கெண்ணிக்கை நாளை இடம்பெறவுள்ளன. நாளைய தினம் வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகின்ற நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கின்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. மேற்கு வங்காளம் பல்தா தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வன்முறை காரணமாக மே 21 அன்று மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான முடிவுகள் மட்டும் வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு குறித்து விவாதிக்க இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருட்களின் விலை, மின்சார கட்டணங்களும் உயர வாய்ப்பு. ஒரே நாளில் இலங்கை செல்லும் மாலைதீவு மற்றும் ரஷ்ய உயர்மட்ட பிரதிநிதிகள், ஒப்பந்தங்களும் கையெழுத்திட திட்டம். போதைப் பொருட்களுடன் கைதாக்கிய 22 பிக்குகளும் விளக்கமறியல். இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் பலி நடத்திய பிக்கு. இலங்கையில் சீன மோசடி மையத்திற்கு அரக்கு முத்திரை. பெண் ஒருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது. யாழில் வாழ்வெட்டு சம்பவம், துண்டாக்கியுள்ள பெண் ஒருவரின் 2 விரல்கள். இந்தியாவின் சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை. தமிழகத்தில் பாரிய எதிர்பார்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.